வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா AutoCAD Electrical 2022 இந்த சாஃப்ட்வேரில் சர்க்யூட் பில்டர் யூஸ் பண்ணி எப்படி சர்க்யூட் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்கிமேட்டிக் அப்படிங்கிற அந்த ரிப்பன் டேப்பில் சர்க்யூட் பில்டர்னு இருக்கும், அதை புல் டவுன் பண்ணுங்க. இதில் 2 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் சர்க்யூட் பில்டருங்கிறத செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. சர்க்யூட் செலெக்ஷன் அப்படின்னு ஒரு நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 phase மோட்டார் சர்க்யூட் அப்படிங்கிற நேமில் ஒரு 4 சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டல், நான் ரிவர்சிங், வெர்டிக்கல் பொசிஷனில் நான் ரிவர்சிங்கிற மாதிரி 3 phase பவர் ஃபீட், அது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அது ஒரு 2 சர்க்யூட் இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் அது ஒரு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் 2 இருக்குது. அந்த மாதிரி சர்க்யூட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம சர்க்யூட்ஸை வந்து எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐகான் மெனுவில் சர்க்யூட்ஸை சேவ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்தாச்சு. ஐகான் மெனுவிலேருந்து சர்க்யூட் சேவ் பண்ண சர்க்யூட் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் சர்க்யூட் பில்டர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுற சர்க்யூட்டுக்கும் மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐகான் மெனுவிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த சர்க்யூட்டில் வந்து ஜஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் காம்பனண்ட்லாம் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் சர்க்யூட் விசார்ட்ஸ் தென் சர்க்யூட் பில்டர் அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய சர்க்யூட்டுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன சைஸு என்ன பொசிஷனு அதெல்லாம் வந்து நம்மளை வந்து வேரி பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து 3 phase மோட்டார் சர்க்யூட்டில் ஹரிசாண்டலில் நான் ரிவர்சிங் அப்படிங்கிற சர்க்யூட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். சர்க்யூட் வந்து ஸ்கேல் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காம்பனண்ட் ஸ்கேல் வந்து 1, சர்க்யூட் ஸ்கேல் வந்து அது 1ன்னு கொடுத்துக்குவோம். அது ஹரிசாண்டல் வெர்டிக்கலுங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு நான் வந்து இன்சர்ட் கொடுத்துக்கிறேன். சர்க்யூட் வந்து எந்த இடத்துல வேணுமோ அங்கே நம்ம கிளிக் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். சர்க்யூட்டு இப்போ நமக்கு வந்து லோட் ஆகிட்டுருக்கு. அது சர்க்யூட் பில்லில் எடுத்தோம் இல்லையா, அந்த சர்க்யூட் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இந்த சாஃப்ட்வேர்லேயே வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த சர்க்யூட் பில்டருக்கு உண்டான சர்க்யூட்ஸ்லாம் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதே நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த காமன் ரிலே, ஃபியூஸ், ஸ்விட்சஸ், ஒயர் டேகு, 3 phase மோட்டார், ஓகே லோட் ஆகிடுச்சு. இப்போ இல்லை வந்து ஆக்டிவிட்டி வந்து வெரி பண்ணணும், இல்லை நேம் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இப்போ இந்த இதில் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கொடுத்தீங்கன்னாக்கா அதில் வந்து எடிட்டபிள் விண்டோ ஓப்பன் ஆகும். மார்க்கிங் விண்டோ இதில் வந்து எடிட் காம்பனண்ட் கொடுத்துட்டு எடிட் காம்பனண்ட் விண்டோ ஓப்பன் ஆச்சு. இல்லை ஏதாவது நீங்கள் நேம் எதுவும் கொடுக்குறீங்க, இப்போ ஈன்னு ஒரு நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். அது வந்து இங்கே அப்ளை ஆகிடும். அப்டேட் பண்ணணும்னு கேட்குது, எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். சர்க்யூட் இதுலேருந்து சர்க்யூட் பில்டர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம எடுத்து ஃபேஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் அதை வந்து நம்மளால் எடிட்டும் பண்ண முடியுது. இப்போ அதே சர்க்யூட் பில்டர் அந்த ஆப்ஷனில் புல் டவுன் பண்ணுங்க. ரீகால்குலேட் ஒயர் சைஸ், சர்க்யூட்டில் ஒயர்லாம் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன கேஜியில் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேஜி யூஸ் பண்ணணும், அதனால நமக்கு வந்து சம் இன்ஃபர்மேஷன் வந்து சாஃப்ட்வேர்லேயே கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை கிளிக் பண்ண செட் மோட்டார் ஆர் எலக்ட்ரிக்கல் லோடு, இது எலக்ட்ரிக்கல் லோடு இல்லை இந்த மோட்டார் செலக்ட் பண்ணோம்னாக்கா மோட்டார்லேருந்து இந்த லைனை வந்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஒயர் வந்து எவ்வளோ ஆம்ஸ் வரணும், என்ன கேஜியில் ஒயர் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி சம் இன்ஃபர்மேஷன் வந்து அதே காட்டும். நான் வந்து மோட்டாரை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். மோட்டர் செலக்ட் பண்ணோன்னே செலக்ட் மோட்டார் அப்படிங்கிற ஒரு நேமில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா டைப்ஸ்
இண்டக்ஷன் சிங்கிள் ஃபேஸ். இப்போ சிங்கிள் ஃபேஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா சிங்கிள் ஃபேஸ் உண்டான அந்த இதெல்லாம் காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா லோடு யூனிட் வந்து ஹெச்பி 0.25 ஹெச்பி 0.5 ஹெச்பி 1 ஹெச்பி அந்த மாதிரி. சப்போஸ் இப்போ வந்து இதுதான் ஆஃப் ஹெச்பி 0.5 ஹெச்பி தான் ஆஃப் ஹெச்பிம்பாங்க. ஆஃப் ஹெச்பி மோட்டார்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து வோல்டேஜ் வந்து 208 இந்த ரேஞ்சில் கொடுக்கணும். சிங்கிள் ஃபேஸ் அப்படியே சிங்கிள் ஃபேஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 60. ஆம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5.4 அந்த மோட்டருக்கு வந்து 5.4 ஆம்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுது. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து 1 ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா அதுக்கு வந்து 8.8ங்கிற மாதிரி நீங்கள் ஆம்ப் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த சர்க்யூட்டில் அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹெச்பி நீங்கள் மோட்டர் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆம்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அந்த மோட்டருக்கு. வோல்டேஜ் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது இந்த மாதிரி. இப்போ நீங்கள் வோல்டேஜ் எதுவும் வேரி பண்ணனாலும் வேரி பண்ணிக்கலாம். இப்போ 208 இல்லையா, இப்போ நம்ம வந்து சிங்கிள் பேஸுங்கள் வந்து 230 வோல்ட்டு தான் நம்ம இபி வோல்ட்டோட சிங்கிள் பேஸுக்கு 240 கொடுத்துக்குவோம். 240 பார்த்தீங்கன்னாக்கா 1 ஹெச்பினாக்கா 8 ஆம்ஸ் கொடுத்தா போதும். ஆஃப் ஹெச்பினாக்கா 4.9. இப்போ இந்த வோல்டேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 380 கொடுக்குறீங்கன்னாக்கா 380 காட்டில் ஒரு சிங்கிள் பேஸ்க்கு அவ்வளோ வோல்ட் வராதுனால அப்படி கொடுக்கலாம். உங்களுக்கு 340 இந்த மாதிரி 220 இது மாதிரி ஆப்ஷன் 208 கொடுத்துருக்காங்க. 230 240 கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பேஸில் அதுக்கு மேலே 240 மேலே போகாது. அதனால் அந்த இதை நம்ம லாக் பண்ணிட்டாங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி பார்ப்போம். ஃப்ரீக்வன்சி 60 மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒயர் வந்து நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணுங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த சிங்கிள் பேஸ் இப்போ வோல்டேஜ் பார்த்தாச்சு, எவ்வளோ அந்த மோட்டருக்கு ஆம்ஸ் கொடுக்கணுங்கிற மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ இண்டக்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா இதில் வந்து எவ்வளோ ஹெச்பிக்கு ஏற்ற மாதிரி 3 ஃபேஸ் எவ்வளோ ஸ்பீடு அந்த மோட்ரு எவ்வளோ ஆர்பிஎம்மில் ஓடக்கூடிய மோட்ருன்னு கொடுத்து இப்போ இவ்வளோ இந்த 0.5 ஹெச்பி 3 ஃபேஸ் அதில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3600 ஆர்பிஎம்மில் ஓடக்கூடிய மோட்டர் இருந்துச்சுனாக்கா 1.8 ஆம்ஸுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்ச் வேணுமோ வோல்டேஜ் 3 பேஸுக்கு நல்ல வோல்டேஜ் கூட வரும்ல, அதனால் 480 அந்த மாதிரி நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் சின்க்ரோனஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இதில் லோடு எவ்வளோ ஆம்ஸு நம்ம தான் வேல்யூலாம் நமக்கு வந்து காட்டும். இதை நம்ம எடிட் ஆர் ஆட் ரெக்கார்ட்ஸ் கொடுத்தோம் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எடுத்துகிட்டு கூட நம்மளை வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோன்னா ஒயர் சைஸ் லுக்கப் ஒரு விண்டோ இதில் தான் வந்து ப்ரீவியஸ் விண்டோவில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் தான் நம்ம பார்த்தோம் எவ்வளோ ஆம்ஸுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதில் வந்து ஒயர் வந்து 14 AWG இதெல்லாம் ஒயர் டைப்பு. இதுக்கு ஆம் கெப்பாசிட்டி இவ்வளோ பர்சன்ட்டுங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுதான் அதுக்குள்ள வேல்யூஸ். இப்போ அந்த 1000 KC MIL அந்த வேலை கொடுத்தீங்கன்னாக்கா 436 இது வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.63ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்க்யூட்ஸ்க்கு வந்து இந்த மோட்டருக்கு இவ்வளோ கரண்ட் கொடுக்கணும், இவ்வளோ வோல்டேஜ் வந்துச்சுனாக்கா இவ்வளோ கரண்ட்டு இவ்வளோ ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி வேரியஸ் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வேரி பண்ண அதுக்கேற்ற மாதிரி மற்ற வேல்யூ வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை நீங்கள் ஒன்று மாற்றி கூட பார்க்கலாம் உங்களுக்கு. இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணணும்னாக்கா சேவ் பண்ணிக்கலாம். சேவஸ் கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஃபைல் லொக்கேஷனை வந்து F:" சூஸ் பண்ணிக்கிறேன். F:"ல் சேவ் பண்ணிக்கிறேன். செலக்ட் இந்த F:"ல் செலக்ட் சேவ் ஆகிடுச்சு. ஒயர் சைஸ் லுக்கப்ங்கிற நேமில் இது வந்து எக்ஸல் ஃபைலாக வந்து நமக்கு வந்து சேவ் ஆகுது. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இது மினிமைஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஷீட் 3 ஷீட் 1 தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம நேம் கொடுக்கல, வேணாலும் நேம் காட்டல, இந்த ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த எவ்வளோ ஒயரு அந்த மாதிரி இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். ரிப்போர்ட் இந்த மாதிரி கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினலாக இப்போ நம்ம மாடல் சாஃப்ட்வேரில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரிஜினலாக நீங்கள் ஹார்ட்வேரில் ஒயரிங் கொடுக்கும்போது அந்த ஒயர்லாம் எவ்வளோ கேஜி போடணும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சிக்கு, எவ்வளோ வோல்ட்டுக்கு, எவ்வளோ எம்ஸுக்கு எவ்வளோ ஒயருங்க. நம்ம வந்து கடையில் நம்மளால் வாங்கினாக்க 0.5 mm, 1 mm, 2 mm, 2.5 mmலாம் ஒயர் பார்க்குறோம் இல்லையா. அது ஆம்பியருக்கு ஏற்ற மாதிரி, மோட்டரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, பெரிய மோட்டராக போக போக இந்த ஒயர் வந்து கொஞ்சம் பெரிய வேறு மொத்தமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கேஜி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் நீங்கள் கொடுத்து செக் பண்ணிட்டாங்க, ஹார்ட்வேரில் செய்யும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதான் இப்போ சர்க்யூட் வந்து சர்க்யூட் பில்டர்லேருந்து ஒரு சர்க்யூட்டை எடுத்து நம்ம எப்படி வந்து பேஸ் பண்ணுறது, அந்த சர்க்யூட்டை வந்து ரீகால்குலேட் ஒயர் சைஸ் பண்ணி எப்படி செக் பண்ணுறது, அதை வந்து அந்த டேட்டா வந்து எப்படி வந்து சேவ் பண்ணி பார்க்குறது, அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.